இன்று நாம் விண்வெளியிலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட ரியகோ விண்கல் மாதிரிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வியக்க வைக்கும் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஜப்பானிய விஞ்ஞானிகள் இந்த மாதிரிகளில் பூமியின் உயிரினங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த உயிரினங்கள் எங்கிருந்து வந்தன? இந்த விண்கல் தாக்கத்தால் தான் நம் பூமியில் உயிர்கள் தோன்றியதா? இந்த கண்டுபிடிப்பு நம் உலகை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ரியகோ என்பது ஒரு சீவகை விண்கல் ஆகும். இது நம் பூமியிலிருந்து சுமார் 300 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஜப்பானிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ஹயபுசா 2 விண்கலம் 2019ஆம் ஆண்டு இந்த ரியகோ விண்கல்லின் மாதிரிகளை சேகரித்து 2020ஆம் ஆண்டு நம் பூமிக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரிகள் விண்வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிகவும் தூய்மையான மாதிரிகளாகும். இந்த மாதிரிகளை பெறுவதற்கு இன்றைக்கும் உலக நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த விண்கல்லின் மாதிரிகளில் 20 அமினோ ஆசிட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த அமினோ ஆசிட் என்ற மூலக்கூறு உயிர் வளர்ச்சிக்கு உதவும் புரோட்டீன்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன. இதற்கு முன்பு நம் பூமியில் விழுந்த விண்கல்லிலிருந்து இது போன்ற அமினோ ஆசிட்கள் கண்டறியப்பட்டிருந்தாலும் அவை மிக குறைவாகவே கிடைத்திருக்கின்றன. நம் பூமியின் வளிமண்டலத்தில் விண்கற்கள் நுழையும் போது அவை எரிந்து விடுவதால் மூலக்கூறுகளை பெருமளவில் இழந்துவிட்டே மண்ணில் விழுகின்றன. ஜப்பானிய விஞ்ஞானிகள் இந்த ரியகோ விண்கல்லின் மாதிரிகளை ஆய்வு செய்த போது நம் பூமியைச் சேர்ந்த பாக்டீரியாக்கள் மிக வேகமாக குடியேறுவதை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த மாதிரிகள் நம் பூமியின் வளிமண்டலத்தில் வெளிப்பட்ட பிறகு நடந்துள்ளது. பாசிலஸ் போன்ற பாக்டீரியாக்கள் இந்த மாதிரிகளில் வேகமாக வளர்ந்துள்ளன. மேலும் விஞ்ஞானிகள் அதிநவீன கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த பாக்டீரியாக்களை ஆய்வு செய்துள்ளார்கள். மேலும் அந்த மாதிரிகளை கையாளுவதில் கவனமாக இருந்துள்ளார்கள். மரபணு பகுப்பாய்வு மூலம் இந்த பாக்டீரியாக்கள் பூமியைச் சேர்ந்தவை என்பது உறுதியாகியுள்ளது. இந்த ரியகோ விண்கல் ஆய்வு விண்வெளியில் உயிரினங்கள் பற்றிய நமது புரிதலை மாற்றுகிறது. விண்வெளியில் உயிரினங்கள் இருப்பது சாத்தியம் என்றால் அது பான்ஸ்பெர்மியா கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கும் என்று கூறுகிறார்கள். பான்ஸ்பெர்மியா என்பது உயிரினங்கள் விண்வெளியிலிருந்து விண்கற்கள் மற்றும் வால்மீன்கள் மூலம் நம் பூமிக்கு வந்திருக்கலாம் என்ற கோட்பாடாகும். மேலும் இந்த விண்கலில் இருக்கும் உயிர் வாழும் கூறுகள் சூரிய குடும்பத்தின் தோற்றத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய பயன்படுமாம். மேலும் இந்த விண்கல் நம் சூரியனை சுற்றும் பாதையில் செவ்வாய் கிரகத்திற்கு அருகில் நம் பூமியிலிருந்து 300 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த விண்கலின் வயது 4.6 பில்லியன் வருடத்திற்கு முன்பானதாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இவை நம் பூமி தோன்றுவதற்கு முன்பாகவே உருவாகியிருக்கும் துகள் என்பதால் இவற்றை பூமியில் காண முடியாது. இந்த ஆய்வை ஜப்பானின் விண்வெளி மையமும் நாசாவும் இணைந்து மேற்கொண்டன. கார்பன் பொருட்களால் ஆன இந்த ரியகோ விண்கல் கிட்டத்தட்ட 3000 அடி அகலமானது. இந்த விண்கல்லின் இருவேறு பாகங்களில் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. அவற்றில் யுரேசில் உள்ளது தெரிய வந்துள்ளது. இது RNA மற்றும் DNAக்களின் முக்கிய பாகமாக அறியப்படுகிறது. வைட்டமின் B3 அல்லது நியாசின் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இது உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய துணை புரியும் பொருளாகும். இதன் மூலம் விண்வெளியில் உயிர்கள் தோன்றுவதற்கான அமைப்பு மிகுதியாக உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இது விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.